உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லைத் திருவின் துணுக்கு தோரணங்கள் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், சோகமயமான நாள். கடையழு வள்ளல்கள்னு பாரி, ஓரி, காரி, பேகன், அதியமான் இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் 8வது வள்ளலாக புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், 9வது வள்ளலாக எனக்கு தெரிந்து புரட்சி கலைஞர் மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய தினம் இது. அவர்கள் மறைந்த தினம். அதாவது மறைந்த தினமும் அவருடைய பூத உடல் தான் மறைந்தது. அவருடைய புகழ் உடல் இந்த உலகம் இருக்கும் வரை இருந்து கொண்டே தான் இருக்கும். தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல, மனிதாபிமானம் உள்ள அனைத்து மனிதர்களுடைய இதயத்திலும் புரட்சி கலைஞர் எனது அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய எண்ணங்களும் கோட்பாடுகளும் நினைவுகளும் என்றும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மிகச்சிறந்த மனிதர்களில் அவரும் ஒருவர். விரல் விட்டு எண்ணிவிடலாம். இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிறந்த மாமனிதர்களில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய பெயரும் அந்த பொன் ஏட்டில் என்றும் பதிவாகி இருக்கும். அன்னாருடைய நினைவு தினத்தில் சில நிகழ்வுகளை நாம் அசை போட்டுத்தான் ஆக வேண்டும். டி நகரிலே ரோஹிணி லாட்ஜ் ஆரம்ப காலத்திலே அவர் அங்கு தங்கியிருந்தது. திரைத்துறையிலே தன்னுடைய தடத்தை பதிப்பதற்காக முயன்று கொண்டிருந்த நாட்கள். அந்த நாட்களில் கூட தனக்கு எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டும் பைசாவை, அதாவது பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு மிகுதியை மற்றவர்களுக்காக செலவு செய்தவர். அதில் நடிகர் ராதாரவி அவர்கள் ஒரு நினைவு கூர்ந்திருப்பார். ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேன். அன்பர்களே, நான் சொல்கிறது எல்லாமே நாளிதழ்களில் படித்தது தான், நாளிதழ்கள்லேயும் புத்தகங்கள்லேயும் படித்தது தான். அதில் ராதாரவி அவர்கள், தியாகு அவர்கள் மற்றும் சில நண்பர்களோடு ரோஹிணி லாட்ஜிலே விளையாடி கொண்டிருப்பார்கள், பேசி கொண்டிருப்பார்கள், திரைத்துறையிலே வாய்ப்புகள் தேடுவதற்காக. அப்பொழுது திடீரென்று உணவிற்கு காசு இல்லாமல் போய்விடும். பொதுவாகவே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவர். இருந்தாலும் தன்னுடைய நடிப்பின் மேல் கொண்ட ஆர்வத்தினால் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சொத்து சுகங்களும் தனக்கு வேண்டாம் என்று விட்டுவிட்டு மதுரையிலிருந்து இங்கே வந்தவர். இது நான் படித்தது, கேள்விப்பட்டது. அப்போ பசிக்குது, விஜய் ஏதாவது கொடுப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படிங்கும்போது நண்பர்கள் கேட்கும்போது கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி லாட்ஜில் இந்த ஆந்திராவில் இருந்து அப்போல்லாம் கூட்டமாக ஜனங்க வரும், வசதியாக வருபவர்கள். சென்னையிலே ஏதோ தொழில் நிமித்தமாக ஒரு நாள் தங்கிட்டு போகிறவங்கெல்லாம் இருப்பாங்களாம். அப்போ அவர்கள் விளையாடுவார்களாம், சீட்டு விளையாடுறது, பிளேயிங் கார்ட்ஸ். இதில் நண்பர் விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றாக சீட்டு விளையாட தெரியும். அதில் ட்ரிக்காக எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது தெரியுமா. இது ராதாரவி அவர்கள் நினைவு கூர்ந்தது. அப்போ ரொம்ப ட்ரிக்காக தந்திரமாக விளையாடி அவர்களிலிருந்து பணத்தை சம்பாதித்து ஜெயித்து அதை நண்பர்களுக்கு கொடுத்தா, இப்போ போய் சாப்பிடலாம் வாங்க, இல்லை சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. அதுமாரி தனக்குன்னு வச்சுக்காம அந்த காலத்திலிருந்தே பிறருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை கொண்டவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். எப்படி மறைந்த முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய குணங்களோ அதை அப்படியே இவரும் வார்த்து கொண்டு விட்டார். அவரை பொன்மன செம்மல்னு சொல்லுவோம், இவரும் பொன்மன செம்மல் தான். கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு தமிழர்களால் அன்பாக அழைக்கப்பட்டவர். மிகச்சிறந்த மனிதர். அது ஒன்று மட்டும் இல்லை, சட்டம் ஒரு இருட்டறை டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் கொடுத்த முதல் வாய்ப்பு அவருக்கு. அந்த முதல் படத்தில் நடிக்கிற மாதிரியே தெரியாது. விஜயகாந்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பார். அருமையான நடிப்பு, வசன உச்சரிப்பு எல்லாமே எந்த இடத்துலையுமே ஒரு தெத்துற மாதிரியே இருக்காது. தெத்துறன்னா யோசிச்சு பேசுகிற மாதிரியே இருக்காது. அதுமாரி அவருடைய முதல் படத்திலிருந்து அவர் கடைசி படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அவர் பயணம் செஞ்சதெல்லாம் நல்ல கருத்துக்களை மட்டும்தான் ஜனங்களுக்கு சொல்லியிருப்பார். எப்படி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய 150 படங்களிலும் நாட்டுக்கு தேவையான, தமிழர்களுக்கு தேவையான நல்ல கருத்துக்களையே சொன்னாரோ அதேமாரி தான் இவரும். காலத்திற்கேற்ப படத்தினுடைய காட்சிகள் மாறினாலும் தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வசனங்கள் என்றுமே விரசமாக இல்லாமல் நல்ல வசனமாகத்தான் அவர் இந்த தமிழ் உலகத்திற்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். 12 வருடத்திற்கு ஒரு முறை குறிஞ்சி பூக்கும் என்பார்கள். இவர்களை போன்ற மாமனிதர்களும் இனிமேல் மறுபடி கிடைப்பார்களா நம் காலத்தில் என்பது சந்தேகமே. இருந்தாலும் அன்னாருடைய நினைவு தினத்திலே அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதோடு இல்லாமல் அவருடைய சாந்தியடைந்த ஆத்மா மீண்டும் இந்த உலகத்திலே ஒரு மனித ஜீவனாக பிறந்து இந்த தமிழகம் தழைக்க பாடுபட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு
அவருடைய நினைவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியிலே மீண்டும் விரிவாக அடுத்ததை பற்றி சந்திப்போம்.